You're a superhero. People call me Vara. Hey guys, welcome to my channel 2K Creator Official. நீங்கள் மொபைல் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணுமா? அப்படி கற்றுக்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் ஃபுல்லாக மொபைல் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் தான் போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ எடிட் பண்ண நம்ம 3 ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அலைட் மோஷன், ஒன்று வந்து Capcut, ஒன்று வந்து நோட் வீடியோ. இப்போ நான் அலைட் மோஷனில் போய்க்கிறேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அலைட் மோஷனில் லிரிக் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு லிரிக் எப்படி எடிட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் உங்கள் வீடியோக்கு எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடிட் பண்ணி நீங்கள் பிளாக் ஸ்க்ரீனாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பீச் ஆஃப் எஸ்கின்னு போட்டுக்கிறேன். சும்மா கலர் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 28 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் நேம் வந்து கோட் போல்டு, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கலாம். லைன்னு இருக்கும், 0 கொடுத்துக்கோங்க. அவுட்டுன்னு இருக்கும், 0.20 செகண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸ் பிளர் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்னு இருக்கும், அதில் எக்ஸை கொடுத்து -560 வச்சுக்கோங்க. ஒய் கொடுத்து 1 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் போயிடுங்க. அதில் வந்து 0.235 வைங்க வேல்யூ. நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 0 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ்ன்னு இருக்கும், ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 0.565 வச்சுக்கலாம். செகண்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 1 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேவ் ஆர்ப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பேசுன்னு இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. லிரிக் எண்டிங்கில் போய் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. லிரிக் எண்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 2 கொடுத்துக்கோங்க. 2.2 வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 0.98 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் இருக்கும், அதோட பண்ண வேணாம். ஸ்பேஸிங் இருக்கும், அது 2.1 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்னிடியூட்னு இருக்கும், 0.8 கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தாலே தெரியும், வேவ் மாதிரி வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணுன்னா திரும்பி வேவ் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பேசுன்ட்டு இருக்கும், எண்டிங் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் வேவு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லிரிக் எடிட்டு. நம்ம இப்போ ஃபோட்டோ ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் Capcut ஆப்பில் போய்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம Capcut ஆப்பில் போய்க்கலாம். இது உங்களுக்கு VPN வேணும், நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஆடியோ, டெக்ஸ்ட், ஸ்டிக்கர், சோல், அது மாதிரி. தள்ளினே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3:4 ஒரு ரேஷியோ இருக்கும். அதான் இப்போ Instagram 4:5 ரேஷியோ, அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணல. ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு, அனிமேஷன், டெலீட் அந்த மாதிரி காட்டும். அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவுட் அண்ட் காம்போன்னு இருக்கும், அது காம்போ கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணினே வந்தீங்கன்னா டிஸ்டார்ட் ரைட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. டிஸ்டார்ட் ரைட்டு, அது பக்கத்தில் டிஸ்டார்ட் லெஃப்ட்டுன்னு இருக்கும். இந்த 2 எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃபோட்டோவும் மாற்றி மாற்றி ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃபோட்டோக்கு டிஸ்டார்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோக்கு டிஸ்டார்ட் லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் அனிமேஷன். இதேமாரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு போயிட்டு குரோமேட்டிக்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்ஜிபி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அது இது வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ஃபோட்டோ ட்ரான்சிஷன். மேலே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு 60 FPS கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ரேஷியோன்னு இருக்கும், கஸ்டம் கொடுத்து இன்ஸ்டாகிராம் 4:5 ரேஷியோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மீடியாக்குள்ளே போய்க்கோங்க, அதில் வீடியோ கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் கேப்கட்டில் பண்ண ஃபோட்டோ ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அது பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து வச்சு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் 3D ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியாவுக்கு போயிட்டு அதேமாதிரி அலைட் மோஷனில் பண்ண பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் பிளெண்ட் மோடுன்னு இருக்கும், அதை கொடுத்து அடிக்டிவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். இல்லை அசெட் ஸ்டோன் இருக்கும், அதை கொடுத்து க்ளோ ஸ்கேன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வைக்கிற வேல்யூ வைங்க. எவல்யூஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஸ்டார்டிங்கில் கொண்டு போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. எண்டிங் போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 0.10 கொடுத்துக்கோங்க. எண்டிங் வந்து 0.25 இருக்கட்டும். ரேடியஸ் வந்து 1.21 வச்சுக்கோங்க. ஸ்கேட்டரிங் வந்து 7.17 வச்சுக்கோங்க. அதுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வேணும்னா வீடியோவோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. லிரிக் ஒழுங்காக தெரியலனா நான் ஒரு 0.50 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் லிரிக்கு ஒரு பின்னாடி ஒரு எஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye bye, see you.